ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மூவிஸ் கொண்டு வந்திருக்கேன்னா, படத்தோட நேம் வந்து நான் லிங்க் கொடுத்துறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு மூவி நேமே தெரிய மாட்டேங்குது. அது இல்லாமல் நான் சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குன்னு சொன்னீங்க. அது இல்லாமல் நான் மூவி நேம் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் மறக்காம கமெண்ட் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மூவி குட்டி ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, சோம்பி தான் இந்த மான் வந்து ஒரு தீவில் போகிறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்க, ஹீரோனுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒரு பர்த்டே சொல்லி செலிப்ரேஷன்ட்டு ஒரு ஊருக்கு ஏரியாவுக்கு போகிறாங்க, இன்டர்வியூ ஆகிறாங்க. அங்கே வந்து ஒரு தீவுல போகிறாங்க. அந்த வீட்டிலேருந்து அந்த ஒரு மான் வந்து எப்படி கொல்ல போகுது, அந்த மான்கிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க, இது அந்த படத்தோட இயக்கமாக வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் அந்த படம் ஃபுல்லாக மானில் தான் கதையாக இருக்குது கைஸ். அது சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு நடிச்சு கொடுத்துருக்காங்க, எல்லாருமே சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஹீரோனோட சென்டிமெண்ட்டும் வேலை வந்துச்சு. அந்த 2 பசங்களோட சென்டிமெண்ட்லாம் சும்மா வேலை செதுக்கி வச்சுருக்காங்க. அவர் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டிலேருந்து அந்த மானுக்கிட்டேருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோயினி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து போகும்போது 2 ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலி வந்து அந்த மான் வந்து கொல்ல போகுது கைஸ். அது கொடூரமாக அந்த ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டிக்கு வந்து மட்டும் அந்த ஒரு கிறுக்கி இருக்காங்க அந்த போர்டில் வந்து மானை பற்றி. ஏன்னா அது பேசவே மாட்டாங்க. அந்த மான் வந்து இங்கே எதுக்கு கொல்லுது எதுன்னு லாஸ்ட்டில் ட்விஸ்ட்டு மேலே வச்சுருப்பாங்க அந்த படத்தில். அந்த மான் எதுக்கு அந்த பாட்டிக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மான் வந்து அந்த அவங்க ஹஸ்பண்டோட ஹீரோயினி போயிருப்பாங்க. பர்த்டே செலிப்ரேஷன் ஹஸ்பண்ட் வச்சுருப்பாங்க. அதனால ஹீரோயினி போய் மாட்டிக்கிறாங்க. அந்த தீவில் போய் மாட்டிக்கிறாங்க. அந்த மானுக்குன்னு எப்படி தப்பிக்க போகிறாங்க. நைட் ஆனால் அந்த மான் வந்து சோம்பி காட்டேரியாக மாறிடுது. திடீர்னு அந்த ஹீரோயினை வீட்டுக்கு வந்து அந்த மான் கொல்ல போகுது ஹீரோயினை. ஏன்னான்னு தெரியல, அந்த மான் மட்டும் ஹீரோயினை வந்து கொல்ல போகுது. விரட்டி விட்டு வந்து கொல்ல வருது. அது இல்லாமல் அந்த பேஸ் பண்ணாங்க ஹீரோடைய அந்த 2 பசங்களும் எப்படி பேஸ் பண்ணாங்க. அந்த வண்டி சீன்ஸ்லாம் நைட்லாம் சும்மா வேற லெவலில் வச்சுருப்பாங்க. அந்த வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் வேலை வந்துச்சு. அந்த மான்லேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க, ஒரு திக்குன்னு இப்போ பயப்படுற மாதிரி இப்போ இந்த படத்தில் வச்சுருக்காங்க. லாஸ்ட்டாக அந்த இருக்கிறவங்க எல்லாமே செத்துருவாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் இருப்பாங்க. லாஸ்ட்டாக அந்த ஹஸ்பண்டை போய் எப்படி சேர போகிறாங்க, ஒரு அறதில்லிங்கோட வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் அந்த படத்தில் சூப்பராக இருந்துச்சு. அந்த மான் ஃபுல்லாக தான் கதையே இருக்குது கைஸ். இந்த படம் ஃபுல்லாமே மறக்காம இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இந்த மானுக்கு என்ன வைத்தியம் பண்ணுறது, அந்த மான்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது, இதுக்கு பூஜை என்னன்னு அந்த பாட்டிகிட்ட எப்படி கேட்குறாங்க. அந்த பாட்டி அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறாங்க. அந்த ஹீரோயினே அது மாதிரி பண்ணுறாங்க. அந்த மான்கிட்டேருந்து எப்படி சேஃபாக தப்பிக்க போகிறாங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த படமும் முடியுது கைஸ். மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஃபன்னாக அறதில்லிங்கோட வச்சுருக்காங்க. மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. தமிழ் டப்பிங்கில் இருக்குது. அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்காண்டி வெளியே போகிறாங்க. ஹீரோயினே வந்து அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை கைஸ். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். பை கைஸ்.